அலைகடலென திரண்டு வாரீர் இறை மக்களே, அருள் மொழியினை பொழிய தேவன் காத்திருக்கின்றார். அலைகடலென திரண்டு வாரீர் இறை மக்களே, அருள் மொழியினை பொழிய தேவன் காத்திருக்கின்றார். வேதம் வாழ வேண்டும், மனிதம் மலர வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், சத்தியம் நிலைக்க வேண்டும். வேதம் வாழ வேண்டும், மனிதம் மலர வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், சத்தியம் நிலைக்க வேண்டும். இயேசு வாழ வேண்டும், மரங்கள் சேர வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இத்திருப்பலியில் இணைந்து இறையாசிர் பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித அன்னாள், புனித சேவியர், புனித ஜோசப், புனித மைக்கேல் அன்பிய இறைமக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய மைய சிந்தனையானது ஆண்டவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிர்ந்தனர் என்பதாகும். மகிழ்ச்சியை தேடி நாம் பல இடங்களுக்கு செல்கின்றோம், பல்வேறு பொருட்களை வாங்கி சேர்க்கின்றோம், நண்பர்களை தேடி செல்கின்றோம். எனினும் அதில் மனநிறைவு கிடைப்பதில்லை. ஆண்டவரை நோக்கி பார்ப்போர் மகிழ்ச்சி அடைவர் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். இன்றைய புனிதர்களான சுவைக்கீம் அன்னாள் ஆண்டவரை நம்பியதால் ஆண்டவரின் தாயான அன்னை மரியாவை பெற்றெடுக்கும் வரத்தினை பெற்றார்கள். இன்றைய வாசகங்களும் நாம் தூங்காமல் ஜெபிக்க வேண்டும் என்ற பாடத்தை கற்றுத்தருகின்றது. நாம் என்னத்தான் படித்து பட்டங்கள் பல பெற்றாலும் செல்வங்களை சேர்த்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் நமக்கு வெற்றியும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியின் ஊற்றான இறைமகன் இயேசுவை நோக்கி பார்த்து உண்மையான மகிழ்ச்சியை பெற்று வாழும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இறை ஆசீர் பெறுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இந்தியாவின் முதல் பொதுநிலையினர் புனிதர் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் தமிழகத்தின் முதல் புனிதராக இருக்கின்றார். இந்த புனிதரை இந்த தமிழகம், இந்த இந்தியா பெற்று மகிழ்ச்சி அடைகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் வாழுகின்ற இந்த மண் மகிழ்ச்சி அடைகின்றது. புனித அன்னா ஜோக்கியனுடைய விழாவினை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நாம் கடவுள் அருள் நிறைந்தவர், கடவுள் செயல்படுத்தக்கூடியவர் என்பதை உணர்ந்த வண்ணமாக பலியில் பங்கேற்போம். பலியை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இறைவா, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தந்தையரின் நிறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான ஜோய்க்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை
அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயணம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தில் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை அவர் மக்களுக்கு படிக்க, மக்கள் எவ்வாறு அந்த கட்டளைகளை ஏற்றுக்கொண்டார்கள், கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என்று விளக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறை வார்த்தைகள் 3 முதல் 8 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 50. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். 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 தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழுமுனை நின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சீயோனினின்று ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்தியம்பும். ஏனெனில் கடவுள்தாமே நீதிபதியாய் வருகின்றார்.
கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 13. உயிருள்ள வார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறொரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்தது, கதிர்விட்டபோது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமைகளையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, புனித அன்னாள் ஜுவைக்கின் விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாளுடைய பெற்றோர்களுடைய விழா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தாத்தா பாட்டி விழா. எங்கு எந்த குடும்பத்தில்
தாத்தா பாட்டி அம்மா அப்பா குழந்தைகள் என எல்லோரும் வாழ்கிறார்களோ அங்கு ஒரு நிறைவு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, முழுமை இருக்கிறது. அம்மா அப்பா கற்றுக் கொடுக்காததை தாத்தா பாட்டி கற்றுக் கொடுப்பார்கள். குழந்தைகள் எப்பொழுதுமே தாத்தா பாட்டியிடம் அடைக்கலம் புகுவார்கள், கதை கேட்பார்கள், மகிழ்வோடு இருப்பார்கள். அம்மா அதட்டினால் பாட்டி அரவணைப்பாள், அப்பா கண்டித்தால், குழந்தை கண்ணீர் வெடித்தால் தாத்தா தூக்கி செல்வார். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற அனுபவத்தை விட அதிக அனுபவம் தாத்தா பாட்டிக்குத்தான் இருக்க முடியும். அவர்கள் அனுபவசாலிகள். அவர்கள் அனுபவத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறார்கள், அவர்கள் அனுபவத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே அந்த அனுபவம் சுவையானது. எனவே தாத்தா பாட்டி எதை சொன்னாலும் குழந்தைகளுக்கு சுவையாக இருக்கிறது. இங்கு அன்னா ஜுவைக்கின் மிகப்பெரிய அனுபவத்தை தன்னகத்தே சுமந்து நின்றவர்கள். எனவே அந்த அனுபவம் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இறைமகன் இயேசுவுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அன்னா இந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? இறைவன் அருள் நிறைந்தவர். ஜுவைக்கின் இந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? இறைவன் செயல்படுத்தக்கூடியவர். எனவே அருள் நிறைந்த நிலையில் அன்னா, செயல்படுத்தக்கூடிய நிலையில் ஜோக்கின், இரண்டு பேரும் இணைந்த ஒரு பயணத்தில் அருள் நிறைந்த காரியங்கள் இறைவனால் செயல்படுத்தப்படுகிறது என்பதைத்தான் வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் தாமே அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார். இந்த இறைவார்த்தை பகுதிக்கு இலக்கணமாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் இந்த அன்னா ஜுவைக்கிம். காரணம், குழந்தை இல்லை, 20 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்கள். ஏக்கம், நீண்டதொரு எதிர்பார்ப்பு, கவலை. இத்தகைய சூழலில் தான் இவருடைய வாழ்க்கை பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்திற்குள் வருகிறார்கள். அங்கே குரு அவர்களை அவமானப்படுத்தி வெளியே அனுப்புகிறார். குழந்தை இல்லாத நிலையில் வந்ததால் அவர்களை எள்ளி நகையாடி கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அனுப்பிவிடுகிறார். ஊரெங்கும் ஒரே பேச்சு. இந்த அன்னா ஜுவைக்கின் இவர்களுக்கு குழந்தை இல்லை, எனவே இவர்கள் குழந்தை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இவர்கள் செய்த பாவத்தின் விளைவு என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஊரெங்கும் பேச்சை கேட்ட இவர்கள் கடவுளை நம்பி ஆலயத்திற்குள் வந்தால் அங்கு குருவும் சொல்லுகிறார்,
உங்களுக்கு குழந்தை இல்லாததற்கு காரணம் நீங்கள் செய்த பாவத்தின் விளைவு. மிகப்பெரிய ஒரு அவமானம். அப்படியே 2 பேரும் புறப்பட்டு வெளியே சென்று விடுகிறார்கள். 2 பேரும் இருதுருவத்தில் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். ஜுவைக்கின் அப்படியே காட்டுக்குள் சென்று விட்டார். அண்ணா இல்லத்தை நோக்கி பயணம் செய்கிறார். காட்டுக்குள் சென்ற அந்த ஜுவைக்கின் தவம் இருக்கிறார். தவத்திற்கு மேல் தவம் இருக்கிறார். இங்கே அண்ணா ஜெபம் செய்கிறார். ஜெபத்தில் நிலைத்திருக்கிறார். தவமும் ஜெபமும் கடவுளை கண்முன் நிறுத்துகிறது. கடவுள் பார்த்து கொள்ளுவார், கடவுள் தாமே அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார் என்பதை அப்படியே வெளிப்படுத்துகிறது. தவத்திற்கு மேல் தவமும் ஜெபத்திற்கு மேல் ஜெபமும் செய்து அருமையான ஒரு மகளை பெற்றெடுக்கிறார்கள், மரியாளை. அந்த மரியாள் இந்த தாய் தந்தை வைத்திருந்த அனுபவத்தை அப்படியே அள்ளி பருகுகிறாள். சாதாரண அனுபவம் அல்ல. ஆண்டவனை தேடி சென்ற போதே அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம். ஆண்டவனை நோக்கி நம்பிக்கையோடு சென்ற பொழுது அவநம்பிக்கை அள்ளி வீசப்படுகிறது. ஆண்டவனை தேடி சென்ற அந்த பொழுதில்தான் விரட்டி அடிக்கப்படுகின்ற ஒரு தன்மை. ஆண்டவனை நோக்கி சென்ற பொழுதுதான் ஆலயத்திற்குள் குரு பாவம் தண்டனை என்பதையெல்லாம் தேவையற்ற நிலையில் சொல்லி அவர்களை வேதனைக்குள்ளாக்குகிறார். இத்தகைய ஒரு அனுபவத்தை தாங்கி நிற்கிறார்கள் அன்னாவும் ஜோக்கினும். எனவே தான் பெற்றெடுத்த அந்த மகளிடம் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். குழந்தை பேர் இல்லாமல் இருந்த பொழுது அந்த யூத சமூகம் அவர்களை எப்படி எண்ணி பார்த்தது, எந்த அளவுக்கு கேவலப்படுத்தியது, எந்த அளவுக்கு அவர்களை எள்ளி நகை ஆடியது என்பதையெல்லாம் அனுபவ ரீதியாக அந்த மரியாளோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அந்த மரியாளுக்கு பால் ஊட்டுகின்ற பொழுதும் அந்த மரியாளுக்கு பாலின் வழியாக உணர்வுகளை கொடுத்த பொழுதும் இந்த இருவரும் சொல்லிக் கொடுத்தது என்ன? எத்தகைய அவமானம் அடைந்தாலும் ஆண்டவர் மீது கொள்கின்ற நம்பிக்கையில் அசைவுறாமல் இருக்க வேண்டும். எந்த விதத்தில் வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்ப வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். எனவேதான் ஒரு கட்டம் வருகிறது. அங்கு மரியாள் துன்பத்திற்குள்ளாகிறாள், வேதனைக்குள்ளாகிறாள், களங்கப்படுத்தப்படுகிறாள். அன்றைய யூத சமூகத்தில் இந்த மரியாள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற சூழலுக்குள்ளாக்கப்படுகிறாள். அந்த நிலையிலும் மரியாள் துணிந்து நின்றாள், துணிந்து செயல்பட்டாள். கடவுளுடைய விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்ற நான் தயார் என்ற ஒரு உணர்வை தான் வெளிப்படுத்தினார். எனவேதான் அத்தகைய துணிவோடு இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்த்ததால் தான் இறைமகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அந்த மரியாளால் கொடுக்க முடிந்தது. எனவே மரியாள் வழியாக இயேசு என்ற நிலை இருந்தாலும் இயேசுவை பெற்றெடுத்ததால் கடவுளின் தாய் என்ற அந்த பேற்றை அன்னை மரியாள் பெறுகின்ற அந்த வேளையில் கடவுளின் மகனை பெற்றெடுத்த அன்னை மரியாளை பெற்றெடுத்த அந்த அன்னா ஜுவைக்கின் கடவுளின் தாயை பெற்றெடுத்திருக்கிறார்கள். கடவுளை வெளிக்கொணர அவர்கள் அஸ்திவாரமாக இருந்திருக்கிறார்கள். கடவுளை இந்த உலகத்திற்கு கொடுக்க ஒரு காரணகர்த்தாவாக இந்த அன்னாவும் ஜுவைக்கினும் இருந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. எனவே ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளிடமிருந்து
அதிகமான ஆற்றலை பெற்றிருந்தாலும் அதைவிட அதிகமான ஆற்றலை அவருடைய தாத்தா பாட்டியிடமிருந்து பெற்றிருக்கிறார். எனவே தாத்தா பாட்டி அனுபவம் கடவுளின் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. சாதாரணமாக குழந்தைகளை ஆலயத்திற்கு அழைத்து வருவதும் ஆண்டவரை பற்றிய உணர்வை கொடுப்பதும் தாத்தா பாட்டிகள் தான். அம்மா அப்பா எல்லாம் அதிகமான வேலைகள் என்றிருப்பார்கள். ஆனால் தாத்தா பாட்டி தான் இந்த குழந்தைகளை தூக்கி சுமந்து ஆலயத்திற்கு கொண்டு வந்து ஆண்டவரை பார், இயேசுவை பார் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்து ஆளாக்குகின்ற நபர்கள். இதைத்தான் அண்ணா ஜுவைக்கின் அன்னை மரியாளுக்கும் செய்தார்கள், ஆண்டவர் இயேசுவுக்கும் செய்தார்கள். எனவே இந்த தாத்தா பாட்டி அனுபவம் பல நிலைகளில் குழந்தைகளை ஆளாக்குவதற்கு உதவுகிறது. இன்று அம்மா சொல்லுகிறார், பாட்டியிடம் பேசாதே. அம்மா சொல்லுகிறார், தாத்தாவிடம் பேசாதீர்கள். அதிலும் ஒரு சுயநலம் இருக்கிறது, அப்பம்மாவிடம் பேசாதே. பாருங்கள், ஒதுக்குதல் இல்லத்திற்குள் நடைபெறுகிறது. எனவே இறைவனின் சக்தியை குழந்தைகள் உணர்ந்தவாடில்லை. தாயால் தந்தையால் பாட்டி தாத்தாவுடைய உறவு துண்டிக்கப்படுவதால் குழந்தைகள் அங்கே ஒரு அனாதை அனுபவங்களைத்தான் பெறுகிறார்கள். ஏதோ ஒரு வழிபாட்டிற்காக நாம் ஒன்று கூடி இங்கு அமர்ந்து இயேசுவினுடைய தாத்தா பாட்டிக்கு விழா கொண்டாடுகிறோம் என்று மகிழ்ந்தால் போதாது. இயேசுவின் தாத்தா பாட்டிக்கு விழா கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நாம் ஒவ்வொருவருடைய தாத்தா பாட்டியையும் எண்ணி பார்க்க வேண்டும். தாய் ஒதுக்கினாலும் தந்தை ஒதுக்கினாலும் நான் என் பாட்டியை அரவணைப்பேன், என் தாத்தாவை அரவணைப்பேன் என்று சொல்லுகின்ற பாங்கு ஒவ்வொரு சிறார்களிடமும் உருவெடுக்க வேண்டும். அதற்கு எந்த தடையும் சமூகத்தில் இருக்கக்கூடாது. தந்தையை ஒதுக்குகிறவர்கள், தாயை ஒதுக்குகிறவர்கள் இந்த உலகத்தில் ஒருபோதும் நன்றாக இருந்தது கிடையாது. எனவே அந்த ஒரு தரித்திரத்தை நாம் நம்முடைய சந்ததியினர்களுக்கு வழங்கக்கூடாது. இந்த ஒரு உணர்வை பெற்றுக் கொள்வதற்குத்தான் இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மறை சாட்சி புனித தேவசகாயம் இன்னல்களிலும் இடையூறுகளிலும் கடவுள் அருள் நிறைந்தவர், கடவுள் செயல்படுத்தக்கூடியவர் என்பதில் உறுதிபட இருந்தார். அந்த ஒரு உணர்வை அவர் பெற்றிருந்தார். எனவே இறப்பு அவரை சூழ்ந்த போதும் கடவுள் பார்த்து கொள்ளுவார், கடவுள் கற்றுக் கொடுப்பார் என்ற மனநிறைவோடு இந்த மண்ணில் தன்னுடைய உயிரை துறந்தார். இத்தகைய புனிதமிக்க மண்ணில் வாழ்கிற நாம் எல்லோரும் இத்தகைய உணர்வுகளை உள்வாங்கி வாழ்வில் சமூகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு அன்பு செயல்களாலும் நல்ல காரியங்களை வாழ்வாக்கிட வரம் கேட்போம். ஆமேன். நம்பிக்கை உணர்வோடு நாம் எல்லோருமே நலமான வாழ்வு வாழ்வதற்கு இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறைவனின் தாய் அன்னை மரியாள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த மரியாளை பெற்றெடுத்த அண்ணா ஜுவைக்கின் கொடுக்கின்ற மதிப்பீடுகளை வாழ்வாக்க வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். அன்பே உருவான இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலத்தையும் திரு அவையை வழிநடத்துவதற்கு நல்ல ஆற்றலை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் வள்ளலே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களை உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் சமூக நலன்களில் அக்கறை கொண்டு மக்களை நிறைவோடு வழிநடத்த வேண்டிய அருளை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எம் ஊர் பிள்ளைகள் அனைவரையும் ஆசிர்வதியும்.
அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் பெரியோர்களை மதித்து வாழவும் வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளின் மருத்துவரே எம் இறைவா, எமது ஊரில் உடல் நோய், தனிமை, முதுமை, போதை பழக்கம் என்னும் பலவிதமான நோயினால் துன்பரும் எல்லா நோயாளிகளையும் நீர் தொற்று குணமாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே எம் இறைவா, எமது ஊரில் செயல்பட்டு கொண்டிருக்கும் எல்லா அன்பிய மக்களும் சகோதர உணர்வோடும் ஒற்றுமையுடனும் விடாமுயற்சியோடும் செயல்பட்டு பங்கின் முன்னேற்றத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டிய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். புனித வியாகுல அன்னையினுடைய திருத்தலத்தில் நம்பிக்கையோடு கூடியிருக்கிறோம். மறைசாட்சி புனித தேவசகாயத்தின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த மலைக்கு, புனித மலைக்கு வருகின்ற மக்கள் இந்த மறைசாட்சி புனித தேவசகாயத்தின் பரிந்துரையால் நாங்கள் நலம் பெற்றோம், வளம் பெற்றோம், குழந்தை பேற்றினை பெற்றுக்கொண்டோம், நோய் நொடிகளிலிருந்து விடுதலை பெற்றோம், நல்ல வேலை கிடைக்க பெற்றோம், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவற்றிலிருந்து விடுபட்டோம். மருத்துவர்கள் குணமாக்க முடியாது என்று சொன்ன காரியங்கள் குணமாக்கப்பட்டன என்றெல்லாம் அன்றாடம் சான்றுகளை குவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில், இந்த புனித இடத்தில், இந்த புனித பூமியில், இந்த புனிதருடைய பரிந்துரையால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் கேட்டுக்கொண்ட தேவைகளுக்கு தயவாய் இறங்கும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலியில் என்னை தந்திடுவே, நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே. திருப்பலியில் என்னை தந்திடுவே. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் இறைவற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவரது வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசியில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திறவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்து காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகி எங்கள் வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர், எம் மண்ணின் மறை சாட்சி, புனித தேவ சகாயம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு முடிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திறவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மே இரக்கம் வையும், எம்மே இரக்கம் வையும். எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்க பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாட்டு நான் பாட கேட்டு என் பாடல் நாயக விருந்தாக வாவா. உன் அன்பில் நான் இன்னும் ஒன்றாக வேண்டும், உன்னாலே என் வாழ்வு நன்றாக வேண்டும். மன்றாடுவோமாக. இறைவாவியப்பிற்குரிய அருளடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்படையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. புதுமைகள் புரிந்திடும் வியாகுல மாதாவே, புண்ணிய பூமி பாதுகாவலே. புதுமைகள் புரிந்திடும் வியாகுல
போற்ற வந்தோம் உந்தன் ஆசி தேடி வந்தோம்